உங்களுடைய மனசுல யாருக்குமே கேட்காம ஒரு விஷயத்த அசை போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறீங்களாமே, அது என்ன அசை? என்ன மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களாமே, என்ன புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? வேற யாருக்கும் அவங்க சொல்லல, அந்த மனுஷர் சொல்லல, உள்ளத்துல அவர் வேதனைப்பட்டு புலம்பி தவிக்கிறார். அது என்ன புலம்பல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதோட அவர் என்ன செய்யறாரு, அரபுலகத்தினுடைய ஒரு அழகான கவிதையை அவருடைய உள்ளத்துல போட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாராம், அசை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை என்ன செய்யறாங்க, அந்த இந்த வாப்பா வெளிப்படுத்தி சொல்றாங்க. அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மகனே, நீ முடியாத சந்தர்ப்பத்துல, பிறந்த நேரத்துல எதுவுமே முடியாது தானே, அவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அவனுக்கு அவன் சாப்பாடு வாங்கிக்க முடியுமா, அவன் ட்ரெஸ் வாங்கிக்க முடியுமா, இப்படி ஒண்ணுமே நீ முடியாத சந்தர்ப்பத்துல உனக்காக வேண்டி நான் உழைச்சதெல்லாம் யாருக்குத்தான்? ஒண்ணுமே முடியாம நீ இருந்த காலத்துல உனக்கு உஜீவனம் கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நான் என்ன செஞ்சேன், உனக்கு சேர்த்து நான் உழைச்சேன். நீ ஒண்ணுமே முடியாதவனாக இருந்த. உனக்கு ஏதேனும் நோவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நான் நோயாளியா மாறி போனேன். உன்னுடைய நோயை நிவாரணப்படுத்துவதற்காக வேண்டி உன்னை தோல்லையும் மார்லையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அங்கேயும் அலைஞ்சி ராவும் மகளும் வீழ்ச்சி உன்னுடைய நோய் நிவாரணமானாதான் எனக்கு சந்தோஷம். அது வரைக்கும் எனக்கு அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எதனையும் நான் பொருட்படுத்தாம நான் நோயாளியாக மாறி போய் ஓ நோய்க்கு நான் நிவாரணமா இருக்கிறேன். உனக்கு நோவு வந்துச்சுன்னா நான் நோயாளியா மாறினேன்.